ஃபஸ்ட்டு திங் என்னென்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபோக்கஸ்னால் என்னென்னா சின்சியராக இருக்கணும். நம்மளோட கோல் என்னவோ அந்த கோல் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியணும். நம்ம அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கணும். நம்ம வேறு டைவர்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம கோல் அப்பப்போ ஞாபகத்துக்கு வரணும். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குங்க. அது என்னென்னா, ஒரு வானுலகத்திலிருந்து ஒரு தேவதை வந்தாங்களாம். அந்த தேவதை வந்து பயங்கர அழகாக இருந்தாங்களாம். உடனே ஒருத்தர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அது என்ன போட்டி? நான் கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிச்சு உன்னைய கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஸோ அந்த போட்டி வந்து என்னென்னா, வானுலகத்தில் ஒரு கோல்டன் லோட்டஸ் ஒன்று இருக்குது, பொற்றாமரை ஒன்று இருக்குது, அதை நீ வந்து பறித்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன இவர் சொன்னாராம், கண்டிப்பாக என்னால் அது முடியும், இது ஒரு போட்டியா, அதை நான் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க சொன்னாங்களாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்கள் இப்படி போய் தோத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கத்துக்கோ அந்த வானுலகத்துக்கோ போகிற என்ட்ரி பாஸை கொடுத்துட்டாங்க. இவரும் போயிட்டார். இவர் போனோன்னே இந்த தேவதையோட அப்பாவை மீட் பண்ணுறாரு. தேவதையோட அப்பா வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறாரு. நீ வந்து இத்தனை மணி நேரம், சம் 4 ஹவர்ஸோ இல்லை ஹாஃப் அ டேவோ ஏதோ ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாங்க. இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பொற்றாமரையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா என் பொண்ணு உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் போகிறாரு அந்த கார்டனுக்குள்ளே. அந்த கார்டனுக்குள்ளே போனோடனே பயங்கரமாக வசீகரிக்கப்படுறாரு. ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கார்டன். எங்கே திரும்பினாலும் அந்த சொர்க்கத்தோட கார்டன்றது அவ்வளோ அழகாக இருக்குது. இவர் எதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்தாருன்ற பர்பஸையே மறந்துட்டார். அவர் வந்து அந்த கோல்டன் லோட்டஸ் எடுக்க வந்திருக்காரு. ஸோ அதை மறந்துடுறாரு. அது மறந்துட்டு அப்பப்போ அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம வந்து எதுக்காண்டி வந்திருக்கோம், அந்த லோட்டஸ் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அவரோட கோலில் இறங்கி அந்த லோட்டஸை தேடுறாரு, அதை எடுக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது ஏன் இந்த டாஸ்க் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட டைவர்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த வேலையை பார்க்கணும். ஸோ நம்மளோட கோல் வந்து அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அந்த பொற்றாமரையை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்து அந்த கேர்ளை மேரி பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இதை போய் எடுத்தீங்க, போகிறவங்க யாருமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், எங்கள் அப்பா எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்னா, என்ன கோலோ அதை வந்து என் கையில் எழுதி வச்சுக்குவேன். அப்பப்போ என் கையை திறந்து பார்த்துக்குவேன். அப்படி பார்க்கும்போது நான் எதுக்காண்டி அந்த இடத்துல இருக்கேன், என்ன பர்பஸ்க்காண்டி இருக்கேன்றது எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன டைவர்ஷன்ஸ் வந்தாலும் அடிக்கடி உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோமா. நம்ம வந்து இப்போது சப்போஸ் ஒரு 9 o'clockனு வச்சுக்கோங்களேன். 9 to 10 நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து படிக்கணும். ஸோ நம்ம படிச்சுட்ருக்கோமா. 10 to 11 நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வச்சுருந்தோம். ஸோ நம்ம இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறோம், சில் அவுட் பண்ணுறோமா. இல்லை 11 to 12 ஒரு ஆப்டி போட்டு பார்க்கணுன்னு நினச்சிருந்தோம். ஸோ நவ் வெதர் ஐ ஆம் டூயிங் தட். அந்த மாதிரி நீங்களே உங்களை கிராஸ் எக்ஸாமைன் பண்ணிக்கோங்க. உங்களை இனி கண்காணிக்கிறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இல்லைங்க, நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். உங்களோட கான்ஷியஸ்க்கு ட்ரூத்தாக இருக்கணும். அதுதாங்க ஸ்டே ஃபோக்கஸ்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.